தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக மக்களின் கோரிக்கைகளை நேரடியாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். நேற்று கோவையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த அவர் அங்கிருந்து டெல்லி புறப்பட்டு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்தார். இந்த சந்திப்பில் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் தொடர்பாக அந்த பகுதிகளில் வசிக்கும் கிராம மக்களின் கோரிக்கைகள் மற்றும் சிக்கல்கள் குறித்து விரிவாக விளக்கினார். அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர்களையும் சந்தித்து பல்வேறு முக்கிய அரசியல் விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக தமிழக அரசியல் நிலை, கூட்டணி அமைப்பு, ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான விவகாரங்கள் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் வரவிருக்கும் திருவண்ணாமலை பயணம் உள்ளிட்ட விஷயங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்ற தகவலும் கட்சி வட்டாரத்தில் வலுவாக பேசப்படுகிறது. சில வாரங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். தற்போது அவர் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வாய்ப்புள்ளது என்ற செய்தியும் பரவலாக கிளம்பியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வரும் அண்ணாமலை மாநில மற்றும் தேசிய அளவில் மேடைகளில் தன் பங்கினை மேலும் வலுப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மத்திய உளவுத்துறையின் அதிகாரிகள் பலர் தற்போது சென்னை நகரில் முகாமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது அதிமுக பாஜக கூட்டணியின் கோரிக்கையின் அடிப்படையில் நிகழ்ந்திருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதற்கிடையில் எதிர்க்கட்சியான அதிமுகவும் பாஜகவுடன் சேர்ந்து தேர்தலை நோக்கி தயாராகி வருகிறது. அண்மையில் அதிமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசி வாயிலாக முக்கியமான உரையாடல் ஒன்றை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள், திமுக அமைச்சர்களின் மீதான வழக்குகள் குறித்து பிரதமர் மோடியிடம் அவர் ஆழமாக பேசியதாகவும் மத்திய உளவுத்துறை விசாரணையை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதை கேட்டுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக 3 திமுக அமைச்சர்களின் பெயர்களை நேரடியாக குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் ஆராய வேண்டிய தேவை குறித்து எடப்பாடி வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் சென்னையில் முகாமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.